நாம பார்க்க போகிறது அரவிந்த் சீனிவாஸ். அதாவது ஒரு காலத்துலலாம் நம்ம இணையத்தின் மூலமாக நம்ம ஏதாவது ஒன்று தேடணும்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸ்ப்ளோரர், அப்படி இல்லைனாக்கா மோஜில்லா ஃபயர்பாக்ஸ், ஓப்பேரா அப்படின்னு கூகுள் ப்ரௌசர்ஸ் இருக்கும் இல்லையா. அதில் ஒரு பெரிய புதுமையை புகுத்துனது நம்முடைய கூகுள் குரோம். அந்த கூகுள் குரோம் இல்லாத ஒரு இதே இல்லைன்னு சொல்லலாம். எல்லா கம்ப்யூட்டர்லேயும் மதர் போர்டு இருக்கிற மாதிரி கூகுள் குரோமும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆதிக்கத்தை செலுத்துறது கூகுள். எல்லா டெக் நிறுவனங்களையும் விட எந்த டெக் நிறுவனமும் தொட முடியாத உயரத்தில் கொண்டு போய் அதை வைத்திருக்கிறார் நம்முடைய சுந்தர் பிச்சை. 3 பில்லியன் சந்தாதாரர்கள் இருக்காங்க நம்ம கூகுள் குரோமுக்கு. அப்பேற்பட்ட ஒரு இமாலய சாதனையை நிகழ்த்திய நம்முடைய சுந்தர் பிச்சை ஒரு தமிழர், மதுரைக்காரர். ஒவ்வொரு நாளுமே குறிப்பிட்ட அளவுக்கு லாரியில் தான் தண்ணி வரும், அந்த தண்ணியை நாங்கள் அவ்வளோ சீக்கிரமாக செலவழிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஏழ்மையான ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய உயரத்தை எட்டியிருக்கிறாரு சுந்தர் பிச்சை. அப்படி சுந்தர் பிச்சையால் மிகப்பெரிய சிவரத்தில் இருக்கக்கூடிய அந்த கூகுள் குரோமை இன்றைக்கி விலை பேசிக்கிட்டு இருக்கிறவர் யாருன்னா நம்முடைய ஆனந்த் சீனிவாஸ். உலகமே இன்றைக்கி அவரை திரும்பி பார்க்குது. யார் இந்த ஆனந்த் சீனிவாஸ்? அவரும் ஒரு தமிழர். இனி கூகுள், மைக்ரோசாஃப்ட் போன்ற பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இந்தியர்களை தலைமை செயல் அதிகாரியாக நியமிக்க கூடாது அப்படின்னு நம்முடைய அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அச்சுறுத்தல் விடுத்திருக்கிறார். இந்தியர்களை இனிமேல் நீங்கள் பணிக்கு அமர்த்தாதீங்க, சீனாவில் எந்த பொருளையும் நீங்கள் செய்யாதீங்க, வாங்காதீங்க அப்படின்னு பல பொருளாதார தடைகளை இன்றைக்கி அமெரிக்கா விதித்து கொண்டே இருக்கிறது. அந்த அளவுக்கு நம்ம இந்தியர்கள், அதிலும் குறிப்பாக தமிழர்களுடைய உழைப்பின் மீதும் அவர்களுடைய வளர்ச்சியின் மீதும் மிகப்பெரிய ஒரு அச்சத்தில் இருக்குது அமெரிக்காவில் உள்ள ட்ரம்பினுடைய அரசாங்கம் அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அவர் கூகுள் குரோமை விலைக்கு கேட்டிருக்காரு. அவரும் நம்ம சென்னையை சார்ந்தவர் தான், சென்னை ஐஐடியில் படித்தவர் தான். அவங்க அம்மாவுடைய மிக நாள் கனவு என்னென்னா தன்னுடைய பையனும் அதே மாதிரி ஐஐடியில் படிக்கணும் அப்படின்னு அவங்களுடைய கனவு. தாயினுடைய கனவை அவர் நிறைவேற்றினார்னே சொல்லலாம். எலக்ட்ரிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துறையில் பிடெக் முடித்து எம்டெக் முடித்த அவருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு சொல்லக்கூடிய கணினியின் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வம் அவருக்கு ஏற்படுது. அதனால் அந்த மிஷின் லேர்னிங் அதெல்லாம் சைமல்டேனியஸாக அவரோட பாடத்தோடு சேர்த்து இதையும் அவர் நிறைய படிச்சுக்கிட்டே இருக்கார். கலிஃபோர்னியாவுக்கு அதில் டாக்டர் பட்டம் பெறுவதற்கான ஆராய்ச்சிகள் நிறைய அவர் ஈடுபடுறார். ஏஐன்னு சொல்லக்கூடிய அந்த தகவல் தொழில்நுட்பம் அது அவருக்கு ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். அதில் அவர் செய்த பல புதுமைகள்னால பார்த்திங்கன்னா அவரே சொந்தமாகவே ஒரு நிறுவனத்தை துவங்குறார். நண்பர்களோட உதவியோட அந்த நிறுவனத்தை துவங்கி அதன் மூலம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பலவிதமான ஒரு பெரிய தொழில்நுட்ப புரட்சியே இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சமீபத்தில் அமெரிக்காவுக்கு போன நம்முடைய பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் கூட நடிப்பு துறையில் இந்த ஏஐயில் என்னென்ன மாதிரியான புதுமைகளை எல்லாம் கொண்டு வரலான்னு அவரோட உட்கார்ந்து அவர் டிஸ்கஸ் பண்ணுறாரு. நம்ம பாரதத்தினுடைய பிரதமர் திரு மோடி அவர்கள் கூட அரவிந்த் சீனிவாசை சந்தித்து அவர்கிட்ட கலந்துரையாடல் பண்ணுறார். இசை புயல் ஏஆர் ரஹ்மான் 2 ஆஸ்கார் விருதுகளை வாங்கிய ஆஸ்கார் நாயகன் அவர் கூட இசையில் இந்த ஏஐன்னு சொல்லக்கூடிய செயற்கை தொழில்நுட்பத்தின் மூலமாக என்னென்ன புதுமைகளை நம்ம படைக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம அரவிந்த் சீனிவாஸ் அவர்களோட இணைந்து அவர் பேசுகிறார். இப்படி பல நாட்டு தலைவர்களுமே அவர் சந்திக்கிறாங்க. சுந்தர் பிச்சை அவர் போய் சந்திக்கிறாரு. அந்த அளவுக்கு இன்றைக்கி பலரும் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கார் நம்முடைய அரவிந்த் சீனிவாஸ் அவர்கள். அந்த அளவுக்கு ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட் அப்படிம்பாங்க. இன்றைக்கி எது ட்ரெண்டோ அதில் நம்ம ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணால் நம்ம ஈஸியாக ஜெயிக்க முடியும். இப்பேற்பட்ட ஒரு வளர்ச்சியெல்லாம் ரொம்ப வருஷம்லாம் ஆகலைங்க. ஒரு 10 ஆண்டு காலம் 15 ஆண்டு காலத்தில் இந்த வளர்ச்சியை அவர் அடைஞ்சிருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு இன்றைக்கி உச்சத்தில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம உணர முடியுது. மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.